சாட்டர்டே நைட் ஒர்க் முடிச்சுட்டு வந்ததும் என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, "அப்பா 10 மணிக்கு ஒரு இடத்துக்கு போணும். கிளம்பி ரெடியா இரு" அப்படின்னு. சரின்னு நானும் சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு சாப்பிட்டு கிளம்பி ரெடியா போனா, போகும்போது தான் சொன்னாரு, "நம்ம ஜனநாயகன் மூவிக்கு போறோம்" அப்படின்னு. எனக்கு செம்ம சந்தோஷமாயிடுச்சு. நாங்க வந்துட்டு இந்த மூவி பார்க்கறதுக்கு காசி டாக்கீஸ் தான் போனோம். செம்மையா என்ஜாய் பண்ணி படம் பார்த்தேன்னு தான் சொல்லணும். என்னோட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. அவ்ளோ ஹாப்பி ஆயிட்டேன் நானு. 11 மணி ஷோ தாங்க. ஆனா ஃபுல் ஹவுஸ் ஃபுல்லா இருந்தது. என்ன போலவே நெறைய பேர் பயங்கரமா என்ஜாய் பண்ணி படம் பார்த்துட்டு இருந்தாங்க. விஜய் ஆக்டிங் ரசிகர்களாகட்டும், இல்ல பொலிட்டிக்கலா ரசிகர்களாகட்டும், எல்லாருக்குமே இந்த படம் பயங்கரமா பிடிக்கும்னு நினைக்கிறேன். செம்ம மாஸா இருந்தது. ஒரு சில சீன்ஸ் மட்டும் நான் இதில ஆட் பண்ணியிருக்கேன். இன்ட்ரோல அப்புறம் ஒரு சில சாங் கிளிப் மட்டும் போட்டிருக்கேன். அத பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பொலிட்டிக்கல் ரெஃபரன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. டயலாக்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருந்தது. எவனா இருந்தாலும் சரி திரும்பி போற ஐடியாவே இல்லை. இதுக்கப்புறம் இருக்கிற எந்த ஒரு சீனுமே நான் ஆட் பண்ணல. ஏன்னா நீங்க போய் என்ஜாய் பண்ணுங்க. நெறைய மாஸான சீன்ஸ் எல்லாம் இருக்கு. எண்ட் கிரெடிட்ஸ் மட்டும் கொஞ்சமா போட்டிருக்கேன். இத பார்க்கும்போது நிஜமாவே ஒன் லாஸ்ட் டைம் இதான் லாஸ்ட் மூவி அவரோடது அப்படிங்கிறது ஓகே. ஒரு நல்ல ஆக்டர். இனிமே ஒரு நல்ல பொலிட்டீஷியனா இருந்து மக்கள் எல்லாருக்கும் நல்லது செய்வாருன்னு நம்பலாம். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நாங்க வந்துட்டு பசிக்குது வெளிய போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வெளிய போய் பார்த்தா கத்திப்பார அர்பன் ஸ்கொயருக்கு தான் போனோம். 3 மணிக்கு போறோங்க. பயங்கர கூட்டம். உட்கார்றதுக்கு கூட இடம் கிடைக்கல எங்களுக்கு. சரின்னு சொல்லிட்டு அங்க கபாப் பிஸ்ட்ரோ அப்படின்ற ஷாப்ல வந்துட்டு ஷவர்மா மட்டும் வாங்கிட்டு, அப்படியே சாப்பிட்டுட்டே நடந்து வீட்டுக்கு நடந்து அப்புறம்